ஒரு வழியா ஸ்குட் கேம் நம்ம முடிச்சுட்டு, இப்ப ஜுராசிக் பார்க் படத்தோட பிரேக் டவுனுக்கு தான் வந்திருக்கோம். ஜுராசிக் பார்க் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒன் ஆஃப் தி ஃபேவரைட் மூவியா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டைனோசர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு ஞாபகம் வர மொத படம் ஜுராசிக் பார்க் தான். டைனோசர்ஸ்னா இப்படி தான்டா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட படங்கள்ல போட்டு காட்டின ஒரு படம்னா, அது கண்டிப்பா இந்த ஜுராசிக் பார்க் தான். ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான படமா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? மொத்தம் 6 படம் இருக்கு. 6 படத்தோட பிரேக் டவுனையும் அடுத்து வர படத்துக்குள்ள நம்ம சீக்கிரமே பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுராசிக் பார்க்குக்குள்ள அந்த டீரெக்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள விடுற அந்த சீனை தான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மொத சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெலாசிராப்டர் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான இனம் அப்படின்றத நமக்கு மொத சீன்லேயே காட்டிட்டாங்க. எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மொத சீன்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த வெலாசிராப்டரை அந்த கூண்டுக்குள்ளே விடுறதுக்காக அந்த சின்ன கேஜ்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அதோட கம்பேர் பண்ணும்போது சின்ன கேஜ் தானே, இன்னொரு கூண்டுக்குள்ளே விடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெலாசிராப்டர் வழக்கமாக எல்லா மிருகமுமே என்ன பண்ணும், கூண்டை திறந்து விட்ட உடனே எந்த பக்கம் திறந்து விட்டுருக்காங்களோ அங்கேருந்து வெட்ட வெளிக்கோட தானே ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த வெலாசிராப்டர் பாருங்க அப்படியே ரிவர்ஸில் அந்த கூண்டை பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு இருக்கு. அந்த சீனில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது முன்னாடி போகாமல் பின்னாடி வந்து இடித்து அந்த கூண்டை பின்னாடி தள்ளி விட்டுருக்கு. தள்ளி விட்டு மேலேருந்து வர கீழே தள்ளி விட்டு அவரை உள்ளே இழுத்து கொண்டுட்ருக்கோம். ஸோ இந்த மொதல் சீனில் நம்மகிட்ட காட்டுறாங்க இந்த வெலாசிராப்டர் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அப்படின்னு. மற்ற மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான உயிரினம் அப்படின்றத மொதல் சீன்லேயே நம்மகிட்ட காட்டிட்டாங்க. அந்த அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஹேமண்ட் அவரோட அந்த ஒரு வக்கீல் தான் காட்டுறாங்க. படிமங்களை தோண்டி எடுக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. மொதல் சீன் வரும்போதே சொல்லுவார், அவர் தடிக்க விட்றா, நான் 1000 ரூபா பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்ன மாதிரியே அடுத்த சீன்லேயே தடிக்க விழுந்துருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பருக்குள்ள இருக்கிற கொசுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ஹேமரோட கைத்தடியிலையுமே ஒரு கொசு இருக்கும். பட் அந்த அவர் கைத்தடியில் இருக்கிற அந்த கொசு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உரிகிற கொசு கிடையாது, அது வந்துட்டு வேற ஒரு கொசு உயிரினம். அதெல்லாம் டைனோசர் ரத்தத்தை உரிகிறது கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேனை உண்டு வாழ்றது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொசு அந்த கொசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனோசரோட ரத்தத்தை குடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அவரோட கைத்தடியில் அந்த ஆம்பரை வச்சிருந்திருக்காரு. அடுத்து தான் இந்த படத்தோட நம்ம மெயின் கேரக்டரான ஆலன் கிராண்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆலன் கிராண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு ஒரு பழம்பெரும் ஆராய்ச்சியாளர், ஆர்கியாலஜிஸ்ட். அண்ட் அவர் டைனோசர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனாக ஒரு படிமத்தை தோண்டி இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வெலாசிராப்டர். அண்ட் அது பறவைகள் மாதிரி இருக்குது. டைனோசர்ஸ் தான் இன்னைக்கு பறவை மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. இதுங்களுக்கு ரக்க இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே ஆராய்ச்சிகள் படி டைனோசர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரக்க இருந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் ரக்க அது உங்கள் உடம்புல ரோமலாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இதை படங்கள்லாம் அப்போ நமக்கு பெருசாக காட்டல. அண்ட் அங்கே ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்க, இவர் போய் அந்த பையனை பேசி பார்த்தீங்கன்னா அந்த வெலாசிராப்டர் நகத்தையெல்லாம் வச்சு பயமுடுத்தி விட்டுருவார். அவர் அந்த இடத்துல கூட சொல்லுவார், நீ நேராக பார்த்துக்கிட்டு இருப்ப, ஆனால் உனக்கு பக்கவாட்டில் அந்த வெலாசிராப்டர் வந்து ஒன்று அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாப்பில். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சீனில் அந்த ஹண்டர் ஒருத்தர் இருப்பார்ல ஜுராசிக் பார்க்கில், அவர் அதே மாதிரி தான் சைட்லேருந்து ஒரு வெலாசிராப்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ட்ரெயின்குள்ளே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் ஹேமண்டை காட்டுறாங்க. ஜான் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஜுராசிக் பார்க் நடத்துகிறார். இன்ஜின் கம்பெனியோட ஃபவுண்டரே பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் மூலமாக தான் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜுராசிக் பார்க்கு ஒரு என்ஓசி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் எக்ஸ்பர்ட்டை கூட்டு போனால் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலன் கிராண்ட்டை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே அங்கேருந்து அந்த தீவு கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 3-4 பேர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க, இயான் மேல்கம். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்கவே நிறைய இந்த கியாஸ் தியரியை பற்றி அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ஒரே கலவரமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சின்ன விஷயம் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சின்ன சாதாரண மிஸ்டேக் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறோம் அப்படின்றது. இதே சமயத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ரியை காட்டிருப்பாங்க, நெட்ரி டென்னிஸ். ஸோ இந்த படம் இந்த மொத்த ஜுராசிக் பார்க்குமே ஃபீலிங் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பயபுல தான். ஏன்னா இந்த இன்ஜின் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா பயோசின். அவங்க இவங்ககிட்ட காசு கொடுத்து உள்ளே இருக்கிற அந்த ஜுராசிக் பார்க் அனிமல் டைனோசர்ஸோட அந்த ஒரு எம்பிரியோஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு வர சொல்கிறாங்க. அவனுமே திருடிட்டு வரதுக்காக அங்கேருந்து காசு வாங்கிட்டு இருப்பான். இவன் கூட இதுக்கு ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஜான் ஹேமண்ட் வந்துட்டு செலவு பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்பேர் நோ எக்ஸ்பென்ஸ், அதாவது நான் நிறைய செலவு பண்ணி எதையுமே நான் ஸ்பேர் பண்ணல அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இந்த நெட்ரி பயபுலிக்கு பார்த்தீங்கன்னா அவர் சம்பளம் கொடுக்காம ரொம்ப பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சுட்டு இருந்திருக்காப்ல போல, இவனுக்கு சரியா சம்பளம் கொடுக்கல. அந்த காண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் இந்த எம்பிரியோஸை கொடுத்து வேற விதமாக காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஸோ படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவர் செலவு பற்றி கவலைப்படலன்னு சொல்லிட்டு சரியா சம்பளம் கொடுக்காம விட்டு அவன் இவ்வளோ பெரிய ஏடர் இழுத்து விட்டு போயிட்டான். சம்பளம் கொடுக்காது எவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கு பார்த்தீங்களா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வூவை காட்டுறாங்க, டாக்டர் வூ. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அங்கே பாருங்களேன், ஆக்சுவலி வந்து அந்த ஒரு டிஸ்பிளேல எல்லாரையும் அந்த ஒரு காட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றிட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துலேருந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை நவுத்தி விட்டு அங்கே வந்துருப்பாங்க. என்னையா அது கம்பி வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆளுங்க அதெல்லாம் நவுறக்கூடாது அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அசால்ட்டாக அதை நவுத்தி விட்டுருப்பாரு. அண்ட் ஊமே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்துட்டு அங்கே போகும்போதே அவர் கையில் இருக்கிற போர்டில் இருந்து என்னத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த பார்க்கில் நிறையவே மிஸ்டேக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு சீன்லையுமே நம்மகிட்ட சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜான் அண்ட் தாத்தாவோட பார்த்தீங்கன்னா பேர பசங்களுமே வந்திருக்காங்க. அதில் அந்த சின்ன பையன் பாருங்களேன், அவன் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆலன் கிராண்ட் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த பையன்
எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் அவனுக்கு. இங்கேருந்து அவங்க எல்லாருமே இப்போ காட்டுக்குள்ளே இந்த டைனோசர்ஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அண்ட் தான் ஏன் மால்கம் மாந்திவேல் என்ன சொல்லுவார்னா, இங்கே என்ன கிங்காங் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்சல்யூட்லி கிங்காங்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் இப்போ இங்கேருந்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. இதே சமயத்தில் அந்த பக்கம் இந்த டெக்னிக்கல் வேலை எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சிட்டு இருக்கும்போது டென்னிஸ் நெட்ரியை காட்டுவாங்க. அவன் டேபிளில் பாருங்களேன், அவன் டேபிளில் ஃபஸ்ட்டு அவன் ஜாஸ் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான், வேலை பார்க்க அவன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் பைபிளில். அண்ட் சைடில் பாருங்களேன், இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது இது ஓப்பன் ஹைமரோட ஃபோட்டோங்க. ஓப்பன் ஹைமர் இப்போ படம் கூட எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. ராபர்ட் ஓப்பன் ஹைமர் அவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஃபோட்டோவுமே இந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டு இருந்திருக்கான். ஓப்பன் ஹைமருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் காட்டுக்குள்ளே போனவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீரெக்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்க. டென்னிஸ் பைபிள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தீவு விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீரெக்ஸ் கரண்ட்டை கட் பண்ணி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சின்ன பசங்க இருக்கிற காரை தான் அதை அட்டாக் பண்ண போகுது. ஆக்சுவலி அந்த டாப் கண்ணாடியை உடைப்பாங்கல்ல, இது வந்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்துட்டு ரியலாகவே நடந்துச்சு, அந்த அனிமேட்ரானிக் இது பிளான் பண்ணாமல் அதுவாக கண்ணாடியை உடச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரியல் கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயே இருந்திருக்காங்க, ஸ்கிரிப்ட்லேயே இந்த மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இருக்கான். அந்த சீனை பாருங்க பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. சுற்றி நிறைய கேமரா ஆங்கிள்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. பிளான் பண்ணாமல் எடுத்திருந்தா இப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த சீன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களா. அண்ட் அதில் என்ன அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா, அந்த கண்ணாடியை உடைக்கும் போது அந்த டீரெக்ஸோட பல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக உடச்சி விழுந்திருக்கும். அது ஒன்று தான் அன்எக்ஸ்பெக்டட், மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நடந்தது தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இயன் மால்கம் அதை துரத்திட்டு போய் வேற ஒரு பக்கம் போயிடுச்சு. இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கிராண்ட் காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த பக்கம் தான் ரெண்டு பேருமே. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அவங்க சர்வே பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஆரம்ப சீனில் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைங்களை பிடிக்காது, குழந்தைங்களை பயமுறுத்திக்கிட்டு இருப்பாரு. பட் இப்போ இந்த குழந்தைங்க கூட ஒன்று சேர்ந்து அவருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பிடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு கிளா வச்சிருப்பார்ல, அந்த வெலாசிராப்டரோட கிளா அதை தூக்கி போட்டுருந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீனில் அந்த குழந்தைய பயமுறுத்துறதுக்காக அந்த கிளாவை வச்சு பயமுறுத்தவர். இப்போ குழந்தைங்க கூட ஒன்று சேர்ந்த உடனே அந்த கிளாவை தூக்கி போட்டார். நல்ல ஒரு கேரக்டராக கொடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வெலாசிராப்டர்ஸோட கொண்டு வந்துமே அந்த ராப்டர்ஸ்லாம் எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே ஒரு கலவரம் போயிட்டு இருக்கோம். அந்த அருணா டைமே நம்ம சாமுவேல் ஜாக்சன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு போவார்ல, அவரை கொண்டுட்டு அவரோட கை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ வெலாசிராப்டர்ஸ் அவரையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கு. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுங்கிட்ட தப்பிச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் ரூம்ஸ் கிட்ட போவாங்கல்ல, அந்த சிஸ்டம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூனிக் சிஸ்டம், பழைய சிஸ்டம். அது அதே இடத்துல அந்த வெலாசிராப்டர் கட்டும்போது அதோட முகத்தில் பாருங்களேன், அந்த ஏஜிடிசி இந்த 4 வார்த்தையை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தான் இந்த டிஎன்ஏ கோட்ஸ். படத்தை ஸ்டார்டிங்லேயே ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸ் வந்துருக்கும்ல, அதில் கூட இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை வச்சு தான் அந்த டிஎன்ஏஸ்லாம் நாங்கள் அந்த கேப் வச்சு தான் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அது இங்கேயுமே நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபைட்டுமே போகுது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த டீரெக்ஸ் தான் இந்த வெலாசிராப்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு சீனே கிடையாதுங்க. அந்த இடத்துல டீரெக்ஸ் வர மாதிரி இவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. மேலே அந்த எலும்பு கூடுகள்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா எப்படி ஆலன் கிராண்ட் அந்த 2 வெலாசிராப்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு அந்த இடத்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இனிஷியலாக ஸ்கிரிப்டில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் வந்து இதை தடுக்கட்டும். ஏன்னா இந்த டீரெக்ஸ் தான் இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி. பல இடத்துல இந்த டீரெக்ஸ் தான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜுராசிக் பார்க்கோட ஹீரோவே இந்த டீரெக்ஸ் தானே. ஸோ படத்தில் எண்டில் காமிச்சு முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்களை வந்து அந்த வெலாசிராப்டர் காப்பாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த சீனையே ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. லாஸ்ட்டில் எல்லாருமே அந்த தீவு விட்டு போகும்போது ஜான் ஹாமண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து அந்த தீவை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளோட கனவெல்லாம் அப்படி நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தன்னை கிட்ட ஒரு கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்ல. அவர் ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸாக காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு புது விஷயத்தை நான் படைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி, இயற்கைக்கு மாறாக நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட தீமே. அண்ட் ஜாட் கூட ஒரு சீனில் சொல்லுவார், எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜூ இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூ வந்துட்டு இந்த சிங்கம் புலியை மேய்க்கிற மாதிரி இதுங்களை மேய்ச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு போல் இருக்கு. டைனோசருக்கும் சிங்கம் புலிக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல, காசு இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த பார்க்க ஆரம்பிக்க மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இழுத்து மூடிடுச்சு. அண்ட் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஜான் பேசுவார், நான் வந்துட்டு ஒரு சர்க்கஸ் வச்சுட்டு இருந்தேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேட்ரானிக்லாம் வச்சு வித்த காட்டிட்டு இருந்தேன். பசங்களாம் வந்து அதை உண்மை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நான் அந்த உண்மையை நிஜமாக்க நினச்சேன், அதெல்லாம் அந்த பசங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட அந்த ஒரு தாட் தான். கிட்டத்தட்ட ஜான் ஹாமண்ட் கேரக்டர் நீங்கள் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பசங்க பார்க்காத அந்த ஒரு விஷயத்தை நான் அந்த டைனோசர் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத படத்தில் காட்ட தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவர் இந்த படமாகவே எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ஜான் ஹாமண்டையும் டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கையும் நீங்கள் ஈஸியாகவே கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சீனில் பைரட்ஸ் ஆஃப் கரீபியனை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பார்த்துருக்கீங்க. ஸோ ஜான் பற்றி ஆக்சுவலி சொல்லுவார், டிஸ்னிலாண்டை கூட தான் 1956 ஆரம்பித்தான், அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்துச்சான் தெரியுமா, என் பார்க்கும் சரியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இயான் மால்கம் என்ன சொல்லுவார்னா, டிஸ்னிலாண்டில் அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் வேலை செய்யலைன்னா பைரட்ஸ் யாரும் டூரிஸ்ட்டை கடிச்சு தின்ற மாட்டாங்க ஜான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு.
இது ஒரு சின்ன காமெடி டைலாக்காக தான் வச்சுருந்துருக்காங்க. ஐ மீன் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த பக்கம் அந்த டைனோசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பார்க் ஃபெயில் ஆனதால மனுஷங்களை கடிச்சு தின்னுட்டுருக்கு. அதே மாதிரி சப்போஸ் டிஸ்னிலேண்டில் அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ன்ற ரைடு ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பைரட்ஸ் யாரும் மக்களை கடிச்சு தின்ன மாட்டாங்க அப்படின்றத பற்றி தான் யான் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்தது 1993. பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ன்றது டிஸ்னிலேண்டில் ஒரு ரைடாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த ரைடை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன். ஸோ அந்த ரைடை தான் இவங்க இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இதுக்கும் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸ் கமான்க டைனோசரை பற்றி பேசாமல் எப்படி போக முடியும்? ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு டைனோசர்ஸோட ஸ்க்ரீன் டைம் 16 நிமிஷம். ஆனால் படத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டைனோசர்ஸ் வந்துட்டு அதில் 6 நிமிஷம் மட்டும்தான் சிஜிஐ, மிச்சம் இருக்கிற 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அனிமேட்ரானிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேட்ரானிக்ஸை அவங்க ரியலாகவே கிரியேட் பண்ணி இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா சுத்த விட்டுறதுட்டு இருக்காங்களாம். முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் வரும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதை பார்க்கும்போது நீங்கள் டைனோசர்ஸ்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்ததுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் அனிமேட்ரானிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸில் மட்டும்தான் சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அது சிஜின்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய மெனக்கெட்டு வேலை பார்த்துருக்காங்க. இதே எப்போ வர படங்களாக இருந்தால் முழுக்க பார்த்தீங்கன்னா சிஜி பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ அப்படி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அனிமேட்ரானிக்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்டையும் சிஜியையும் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைனோசர்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு தான் இவங்க இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஐ மீன் த லாஸ்ட் ஆஃப் ஜுராசிக் பார்க் அந்த புக் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தையே எடுத்துருக்காங்க. ஒரு சீனில் கூட அந்த புக்கையுமே காட்டியிருந்திருக்காங்க. அதுவுமே ஒரு ஈஸ்டர் எக், அந்த புக்கையே இந்த படத்தில் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த டைனோசரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த லுக்கை வச்சு எடுத்துடலாம், அதோட வாய்ஸ் எப்போ பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்திருக்குங்களா? ஏன்னா கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரை எப்படி சவுண்டு போட்டுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ முடிஞ்ச எல்லாம் நல்ல டெரிஃபைங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டைனோசர் சவுண்டு தான்டா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை டெரிஃபையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. டீரெக்ஸோட வாய்ஸ் நீங்கள் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் மிருகங்களோட வாய்ஸ் கலந்த ஒரு கலவை தான். பிக்சர்லாம் ஏற்றி இறக்கி அதை பற்றினா மல்டிபிள் வாய்ஸஸை பிளெண்ட் பண்ணி தான் அந்த வாய்ஸை நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. புலி, முதலை, யானை, மாடு இது எல்லாத்தோட சவுண்டையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு இந்த டைனோசர்ஸோட சவுண்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீரெக்ஸோட சவுண்டு இது நாலுத்தையுமே கலந்த ஒரு பிளெண்டிங் தான். வெலாசிராப்டரோட சவுண்ட் என்னடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த டால்ஃபின்ஸ், வால்ரஸ், அப்புறம் இந்த வாத்துங்க இதுங்களோட சவுண்டையெல்லாம் கம்பைன் பண்ணி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெலாசிராப்டர்ஸோட சவுண்டை உருவாக்கி இருந்திருக்காங்க. ஸோ மல்டிபிள் அனிமல்ஸோட சவுண்ட் பிளெண்டிங் தான் இந்த படத்தில் ஒரு அனிமல்ஸோட சவுண்டு. இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் சூப்பரான விஷயங்கள் இருந்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பல மிஸ்டேக்ஸும் இருக்க தான் செய்யுது. இது சின்ன வயசில் பார்க்கும்போது பெருசாக தெரியல, பட் இப்போ பார்க்கும்போது உண்மையிலே நிறைய மிஸ்டேக் கண்ணில் படுதுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக 2-3 டைம் அதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த சீனில் நீங்கள் பாருங்களேன், ஜான் ஹம்மண்ட் வந்து அந்த கிளாஸை ஆரம்பத்தில் ஒரு வெள்ளை கலர் டவலை வச்சு தான் தொடச்சிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலர் டவலாக மாறிட்டு இருக்கு. ஷார்ட் அதாவது லிட்டரலாக அடுத்த ஷார்ட்லேயே அது பிங்க் கலர் டவலாக மாறிட்டு இருக்குங்க. ஒயிட் கலர் எப்போ பிங்க் கலர் டவலாக மாறிச்சுன்னு தெரியல. எகைன் இது ஒரு மூவி மிஸ்டேக் தான். அண்ட் அந்த பசங்க டீரெக்ஸ் கிட்ட மாட்டிக்குவாங்கல்ல, ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார் டோரை அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷாட்டில் அந்த கார் டோர் ஓப்பனாக இருக்காது. ஓப்பனாக இல்லாத கார் டோரை இவன் எப்படி மூணான்னு தெரியல. அண்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டு, சின்ன வயசுல எனக்கு லைட்டாக கொஞ்சம் பொறி தட்டினதுன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் வந்துட்டு அதோட பேடாக்லேருந்து வெளியே வந்துடும். அந்த சீனில் நீங்கள் பாருங்களேன், அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் லேண்ட், ஒரு சமத்தரையிலேருந்து தான் இந்த பக்கம் வருது. பட் அடுத்த சீன்லேயே அந்த காரை வந்துட்டு அது அதே இடத்துல தான் தள்ளி விடும். பட் இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. சமத்தரையாக இருந்தது எப்படா பள்ளமாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஏகப்பட்ட கான்செப்ட்லாம் வந்துச்சு. ஒருவேளை அந்த தீவு இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருந்திருக்கான். என்னன்னா பக்கத்தில் அந்த மாதிரி தான் ஒரு பள்ளம் இருந்திருக்கு. ஐ மீன் அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேருந்து தான் அந்த டீரெக்ஸ் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. பட் அது எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பசங்க இருக்கிற காரை அந்த டீரெக்ஸ் கபலிக்காரம் ஆக்கிட்டு இருக்கோம்ல, அதே சமயத்தில் அந்த டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காரை தரன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளம் இருக்கிற ஏரியாவுக்கு இழுத்துட்டு வர மாதிரி ஸ்கிரிப்டில் ஆக்சுவலி ஒரு சீன் இருந்திருக்கான். பட் அதையுமே அப்புறம் எடுக்காம விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம கண்ணில் தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் படம் பார்க்கும்போது இது பெருசாக பாதர் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மிஸ்டேக். அந்த அனிமேட்ரானிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல, ஒரு சீனில் வெலாசிராப்டர் அந்த ரூம்குள்ளே வரும். அந்த ரூமில் நீங்கள் பாருங்களேன், அது உள்ளே வரும்போது யாரோ ஒருத்தர் கையை வச்சு அந்த வெலாசிராப்டரை பின்னாடி இருந்து அது கீழே விழக்கூடாதுன்னு தாங்கி தள்ளிட்டு இருப்பாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கையே உள்ள வந்திருக்கு. இதுவே ஒரு மூவி மிஸ்டேக். அண்ட் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ்க்கும் அந்த வெலாசிராப்டருக்கும் ஒரு சண்டை நடக்கும்ல, அந்த டைம் டீரெக்ஸ் வெலாசிராப்டர் கடிச்செடுக்கும். ஒரு சீனில் பாருங்கள், லிட்டராக அந்த ராப்டர் நம்ம கண்ணிலே படாது, காணாமல் போயிட்டுருக்கோம். ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ராப்டர் இன்விசிபிள் ஆகி திரும்ப நம்ம கண்ணுக்கு திரும்ப காட்டியிருப்பாங்க. இது ஒரு சிஜி மிஸ்டேக் தான், சின்ன மிஸ்டேக் தானே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ சின்ன மிஸ்டேக்ஸ் தான். பட் படம் பயங்கரமாக இருந்ததுனால நம்ம இந்த மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டோம். வேலை அவள் தாங்க இந்த நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வேலை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.